எப்பாடுபட்டாவது இந்த ஹைட்ரோகார்பன் எடுக்கிற திட்டத்தை நாம் தமிழர் கட்சி முறியடிக்கும். நீ ஓட்டு போட்டவன் உனக்கு மோசம் பண்ணியிருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். நீ தோற்கடித்த நாங்கள் உறுதியாக களத்தில் நிற்போம். நீங்கள் தோற்கடித்தாலும் சரி, புறந்தளினாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, அவர்களை அள்ளி வீசினாலும் சரி, மக்களோடு நாம் தமிழர் கட்சி நிற்கும். இது எங்கள் பிறவை பயன், எங்கள் வாழ்நாள் கடமை. மங்காரி மாத்தாங்கிற போராளித்தாய் சொல்றாங்க, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானதுங்கிற புரிதலை உருவாக்காது, இந்த வளக்கொள்ளையை தடுக்க முடியாது, நாட்டை மீட்க முடியாதுங்கிற. அதே போல இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானது, நடப்பது மக்களுக்கு எதிரான வளக்கொள்ளை என்று தெளிவுபடுத்துறோம். சேகுவராங்கிற புரட்சியாளர் சொன்னா, மக்களுக்கான போராட்ட களத்தில் நான் சமரசமற்று நிற்பேன், நான் வென்றுவிட்டால் மக்களோடு மக்களாக நின்று மகிழ்வேன், ஒருவேளை நான் வீழ்த்தப்பட்டால் கொல்லப்பட்டால் வரலாற்றி வாழ்வேன். அதே போல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் சமரசமற்று. திமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு அதிமுக ஒரு கொடுங்கோல் திட்டத்தை நியாயப்படுத்தலாம், தாவேகா கையெழுத்திடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா எல்லையில் நிற்கிற ஐயனாறு போல அண்ணன் சீமான் களத்தில் நிற்பார். நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்போம், எப்பாடுபட்டால் தடுத்து நிறுத்துவோம். தேர்தல் களத்தில் எங்களை ஆதரிக்கல, போராட்ட களத்திலேயாவது ஆதரிங்க. இது எங்கள் வீட்டுக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கான பிரச்சனை. இன்னைக்கு காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேங்கிறேன். டி.கே. சிவகுமார்னு கர்நாடகத்தோட முதலமைச்சர் தடுப்பணை கட்டியே திருவேங்கிறேன். காவிரிக்கும் நமக்குமான உறவு வரலாற்று வழி தொடர்பு. 1000 ஆண்டுக்கு முன்பிருந்தே காவிரிக்கு நமக்கும் தொடர்பு இருக்கு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகால் பெருவள சோழன் கட்டிய போது கர்நாடகங்கிற மாநிலம் பிறக்கல, கன்னடங்கிற மொழி இல்ல. ஆனா காவிரிக்கு நமக்கும் உறவு இருந்தது. அந்த உறவை துண்டிக்கிற விதமாக மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேங்கிற. அவன் தடுப்பணை கட்டினா என்ன ஆகும்? ஏற்கனவே அவன் தண்ணி தர மாட்டான். எப்ப மிகுதியா மழை பொழியுதோ அந்த மழை பொழியக்கூடிய காலத்தில் வடிகால தமிழ்நாட்டை பயன்படுத்துவேன். ஒருவேளை மேகதாட்டில் தடுப்பணை கட்டப்பட்டால் வடிகால கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணியை தந்துவிட மாட்டேன். முழுக்க முழுக்க காவிரிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு ஆகும். காவிரியை விவசாயத்துக்காக குடிநீருக்காக சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்படைவார்கள். அந்த காவிரி ஆற்று உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாம் களத்தில் போராடித்தான் ஆகணும். என்ன நினைச்சு பாருங்க, காவிரிக்காக நடுவர்மன்றம் அமைச்சாங்க. காவிரி பிரச்சனையை பேச்சு தீர்க்க முடியாது அப்படின்னு ஆன பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்படுது. எப்போ? 90களில் விபி சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டு அதுக்கு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு கொடுக்கப்படுது. இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி நம்ம போராடினப்ப கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழர்களை அடித்து உதைச்சு நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொன்று தமிழச்சிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி கர்நாடக அரசு அடாவடித்தனம் பண்ணிச்சு. எப்போ? 90களில். அதுக்கு பிறகு காவிரி இறுதி தீர்ப்பு, அப்புறம் அரசியலில் வெளியிடுறது, அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அதை அமைக்க போராட்டம், அப்புறம் காவிரி ஒழுங்காற்று குழு அதை அமைக்க சொல்லி அழுத்தம் அப்படின்னு பலகட்ட போராட்டத்தை கடந்து கடைசியா 177.25 டிஎம்எஸ் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 177 டிஎம்எஸ் தண்ணியும் தரமாட்டேங்கிறேன். இப்ப தமிழக சட்டசபையில் திமுக ஒரு முன்மொழிவு செஞ்சிருக்கு. என்ன முன்மொழிவுனா, இந்த மேகதாட்டில் தடுப்பணை கட்டலாமா வேண்டாமான்னு மறுபடியும் ஒரு நடுவர்மன்றம் அமைக்கணும். இது யார் சொல்றா? தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டமன்றத்தில் முன்மொழிகிறார். முன்மொழிஞ்ச உடனே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அதை ஏற்றுக்கிறாரு. காவிரி நடுவர்மன்றம் அமைக்கிறது, காவிரிக்காக மேகதாட்டில் தடுப்பணை கட்டலாமா வேண்டாமான்னு ஒரு நடுவர்மன்றம் அமைக்கணும் அப்படின்னு விஜய் ஒத்துக்கிறார். என்ன தெரியாது, ஒத்துக்கிறார். இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு வேளை நடுவர்மன்றம் என்று போனால் அந்த நடுவர்மன்ற தீர்ப்பு நமக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது பாதகமாக வந்துட்டா மேகதாட்டில் தடுப்பணை கட்டுறதை சட்டப்பூர்வமாக எதிர்க்க முடியாது. கபினி, கேமாவதி, கேரங்கின்னு 3 அணைகளை கட்டினான் கர்நாடகா. அவன் பாசன பரப்ப விதிகளை மீறி விரிவுபடுத்தினான். எல்லாமே சட்டவிரோதம் தான். இப்ப மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேன்னு சொல்றதே சட்டவிரோதம் தான்.
ஏற்கனவே சட்டம் அதை எதிர்க்கிறது. ஆனா புதிய நடுவுமன்றம் என்கிற கூற்றை திமுக சொல்ல தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறது. அப்ப ரெண்டு கட்சிக்கும் இந்த சிக்கலோட வேறும் தெரியாது, ஆழம் தெரியாது, தீர்வும் தெரியாது. ஆனா இந்த கட்சிகள் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா உட்கார்ந்துருக்கு. இது ஒரு பேரவலம். அப்ப ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாதப்ப போராடுவதை தாண்டி ஒரு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதை உணர்ந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி களத்திலே போராடி கொண்டிருக்கிறது. இது நம்ம ஒட்டுமொத்த மக்களோட பிரச்சனை, தமிழ் தேசியத்தோட பிரச்சனை. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சி ஒரு இயக்கம் போராடுறப்ப ஒரு சின்ன போராட்டமாக பார்க்கப்படும், ஒரு அடையாள போராட்டமாக, ஒரு கட்சி சார்ந்த சிக்கலாக பார்க்கப்படும். ஆனால் மக்கள் திரண்டு மக்கள் வெடித்தெழுந்து போராடினால் அது மக்கள் புரட்சியாக பார்க்கப்படும். கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல ஒரு கட்சி அல்ல, ஒட்டுமொத்த மண்ணின் மக்கள் போராடினார்கள். கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல போராடினாங்க. விளைவாக மீத்தேன், ஹைட்ரோகார்பன் போன்றவை எடுக்க முடியாது என்கிற நிலை உருவானது. ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்டது. கட்சிகள் போராட்டம் நடத்தியது, நாங்கள் போராடினோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து போராடுகிற போது அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அப்போது ஒரு கட்சி சார்ந்த போராட்டம் என்பது ஒரு பிரச்சனையை பத்த வைக்கிறது. மக்கள் சேர்ந்து போராடுகிற போதுதான் புரட்சி வெடித்து ஆளும் வர்க்கம் அடிபணியும். அதற்காக இந்த போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சியோடு கரம் கோர்த்து நெல்லுங்கள். நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடுவோம். சமரசமின்றி களத்தில் இருப்போம். எப்பாடுபட்டாவது கடலுக்கு நடுவே ஹைட்ரோகார்பன் எடுக்கிற இந்த திட்டத்தை முறியடிப்போம். உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடி சாவோம். நன்றி, வணக்கம்.